போன வாரம் மாயாவதி உருவில் பூமியில் பிறந்திருக்கும் மன்மதனின் இஷ்டமான ரதிதேவி சம்பரன்னு ஒரு அசுரன் கிட்ட மாட்டிக்கிட்டு தனக்கு தெரிந்த மாய சக்திகளை வச்சு அப்பப்போ தப்பிச்சிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். எப்படி இந்த ரதி பூமிக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க கடைசியில் நம்ம சேனலில் போட்ட வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன். இந்த வாரம் ரதி எப்படி அந்த அசுரன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்கன்னு கேட்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன். ரதியை காக்க பூமியில் பிறந்தார் பிரத்யும்னன். துவாரகையில் கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த குழந்தை. தன்னை கொல்ல வல்லமை கொண்ட குழந்தை இந்த பூமியில் பிறந்துட்டதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரன் சம்பரன் குழந்தை பிறந்த 6வது நாள் மாறுவேடத்தில் துவாரகை போகிறான். யாருக்கும் தெரியாமல் அங்கே இருந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறான். எனது கிருஷ்ணனோட குழந்தைய காணலையா அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரத்யும்னனை தேடினாங்க துவாரகையில். ஆனால் கிருஷ்ணனுக்கு தான் எல்லாம் தெரியுமே, அதனால் எந்த சலனமும் இல்லாமல் காலம் இதற்கு பதில் சொல்லும்னு எல்லாரையும் அமைதிப்படுத்தினார். சம்பரன் குழந்தைய தூக்கிட்டு அந்த குழந்தைய கொல்லவும் மனசு இல்லாமல் போகிற வழியில் லவண சமுத்திரம்னு ஒரு கடல் பகுதியில் அதிகமான மீன்கள் வசிக்கும் இடத்துல தூக்கி வீசிட்டு போயிட்டான். நிறைய மீன்கள் வாழ்ந்துட்டு வந்த அந்த பகுதியில் ஒரு மீன் அந்த குழந்தைய இறைன்னு நினச்சி விழுங்கிடுச்சு. ஆனால் அந்த குழந்தையோ மீனோட வயிற்றில் செரிக்காமல் அப்படியே இருந்தது. இந்த சமயத்தில் அங்கே மீன் பிடிக்க வந்த மீனவர்களோட வலையில் குழந்தை விழுங்கிய அந்த மீனும் சிக்க கடலில் பிடிக்கப்பட்ட மீன்கள் நேராக அசுரன் சம்பரனோட அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அங்கே தலைமை சமையலராக மாயாவதி தானே இருக்கிறா. அங்கே அவள் மீன்களை அறுக்கும்போது ஒரே ஒரு மீனோட வயிறு மட்டும் லேசாக அசைஞ்சது. மாயாவதி அதை மெல்லமாக பொறுமையாக அறுத்தா. அந்த மீனோட வயிற்றுல இருந்து ஒரு அழகான குழந்தை வந்தது. எப்படி இந்த குழந்தை மீனோட வயிற்றுக்குள்ளே போச்சு, யார் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நாரத முனி முன்னாடி வந்தார். அவரை பார்த்த மாயாவதி தன் கேள்விக்கான விடைய நாரதரிடமே கேட்டா. மாயாவதி, ஆயக்கலைகளில் உனக்கு தெரிஞ்சது சிறு பகுதி தான். இதை போன்ற பல கலைகளையும் அறிந்த மாயக்கண்ணன் ஒருத்தர் இருக்காரு. இதோ இந்த குழந்தை ஸ்ரீகிருஷ்ணனோட குழந்தை. சம்பரன் தன்னை அழிக்க வல்ல குழந்தை பூமியில் பிறந்துட்டதை தெரிஞ்சுக்கிட்டு இவனை துவாரகையில் இருந்து கடத்திட்டு வந்து லவண சமுத்திரத்தில் வீசிட்டான். இந்த குழந்தை தான் முற்பிறவியில் மன்மதனாக இருந்தான். இவனுக்கு மனைவியா ரதிதேவியா நீ தான் அவன் கூட இருந்த அப்படின்னு அவளோட பூர்வ ஜென்மத்தை பற்றி சொன்னார். அது மட்டும் இல்லை மாயாவதி, இந்த ஜென்மத்தில் உன்னை காப்பாற்ற வந்த மாவீரனும் இவன் தான். இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி இவனையே நீ மனம் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு. மாயாவதி அந்த குழந்தைய ரொம்ப அன்பாக வளர்க்க ஆரம்பிச்சா. அந்த குழந்தை, அதாவது பிரத்யும்னன், தந்தை கிருஷ்ணனை போலவே அழகாக இருந்தான். பிரத்யும்னனோட அழகில் சொக்கி போனா மாயாவதி. தன்னை அறியாமலேயே மனசை பறி கொடுத்தா. பிரத்யும்னனோட இருக்கும்போது அவளோட முன்ஜென்ம ஞாபகங்கள் எல்லாம் அவள் மனசில் வந்து போச்சு. தனக்கு தெரிந்த மாயக்கலைகளை பிரத்யும்னனுக்கும் கற்றுக் கொடுத்தா. நாட்கள் செல்ல செல்ல மாயாவதியோட நடவடிக்கைகள் யாவும் பிரத்யும்னனுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணுச்சு. ஏன்னா பிரத்யும்னன் மாயாவதியை தன்னோட தாயை நினச்சி பழகுனான். ஆனால் மாயாவதிக்கு தான் தெரியுமே, அதனால் பிரத்யும்னனை தன்னோட கணவனாக நினச்சி தான் பழகுனான். ஒரு கட்டத்தில் மாயாவதியோட செயல்கள் தன் எல்லையை கடக்க அதனால் கோபமாகி பிரத்யும்னன் மாயாவதி கிட்ட தான் மனசில் இருந்ததை சொல்லி, நீங்கள் என்னோட தாயை போன்றவர், நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கலாமா, இது முறையான்னு கேட்டான். இந்த தருணத்திற்காக காத்திருந்த மாயாவதி தான் யாருன்னும் பிரத்யும்னன் யாருன்னும் எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறோம்னும் சொன்னான். அது மட்டும் இல்லை பிரத்யும்னா, நீ இந்த நகரத்தில் பிறந்தவனே இல்லை. துவாரகையில் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த மகன். தன்னை கொல்ல வந்த காலம் நீதான்னு தெரிஞ்சுக்கிட்ட அசுரன் சம்பரன் நீ பிறந்த 6வது நாள்லேயே உன்னை கடத்தி லவண சமுத்திரத்தில் எரிஞ்சிட்டான். அங்கே ஒரு மீனோட வயிற்றில் நீ இருந்த. உணவு சமைக்க மீனை வெட்டிய போது தான் அதில் நீ இருந்தது தெரிஞ்சது. அப்போது நாரதர் அங்கே வந்து முன்ஜென்மத்தில் நீ எனக்கு கணவனாகவும் நான் உனக்கு மனைவியாகவும் இருந்ததாக சொன்னார். ஈருடல் ஓர் உயிரா நாம் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சா. தன் பிறப்பு பற்றி தெரிந்தாலும் தன்னை வளர்த்த மாயாவதி கிட்ட, நீங்கள் இந்த ஜென்மத்தில் என்னை அடைய முடியாது, நீங்கள் சம்பரனின் மனைவி அப்படின்னு சொன்னான். மாயாவதியை ஏற்றுக்க மறுத்தான். ஆனால் மாயாவதி விடுறதா இல்லை. சம்பரன் தன்னை மயக்கி கூட்டிட்டு வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் தான் அவனிடம் கற்ற மாய சக்திகளை கொண்டே அவனை மயக்கி இது நாள் வரைக்கும் தாங்கிட்ட நெருங்க விடாமல் பார்த்துக்கிட்டதாகவும் இனிமேலும் இதை சகிச்சுக்க முடியாது, என்னை தய கூர்ந்து நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னான்.
தேவலோகத்துல மன்மதன் ரதியா அவங்க வாழ்ந்த வாழ்க்கைய பிரத்யும்னன் கண்ணு முன்னாடி தன்னோட மாய சக்தியால உருவகப்படுத்தி காட்டினான். இவளும் நம்மளை திருமணம் செய்ய சம்பரன் செஞ்சது போலவே நம்மளை மயக்க நினைக்கிறாளோன்னு தன்னோட மாய சக்திகளை வச்சு சோதிச்சு பார்த்தான் பிரத்யும்னன். அதுக்கப்புறம் தான் அவ சொன்னது உண்மைதான் அப்படின்னு நம்பவும் செஞ்சான். சம்பரனை அழிக்க பிரத்யும்னன் தயாரானான். தன்னை தன் தாய்கிட்ட இருந்து பிரிச்சு தன்னோட காதலிய சின்ன வயசுல இருந்து துன்புறுத்தியதாக சொல்லி சம்பரனை போருக்கு அழைத்தான் பிரத்யும்னன். இவன் யாரு பொடிப்பைய, நம்மள யாரால ஜெயிக்க முடியும்னு ஆணவமா போருக்கு கிளம்புனா சம்பரன். பிரத்யும்னன் மாயாவதி கற்றுக் கொடுத்த மாய சக்திகளை பயன்படுத்தி தனக்கான ஒரு சேனையை உருவாக்கினான். இதை சற்றும் எதிர்பாராத சம்பரன் ஒரு நொடி கலக்கமடையும் போது போர் தொடங்கியது. பிரத்யும்னன் தனது சக்தியால் சம்பரனோட படைய நிர்மூலமாக்குனான். அதே போல சம்பரனையும் வேரோட அழிச்சான். போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் துவாரகை போய் கிருஷ்ணனை பார்க்குறாங்க. தோற்றத்தில் கிருஷ்ணனை உரித்து வைத்திருந்த பிரத்யும்னனை பார்க்கும்போது யாருனாலும் கிருஷ்ணன் தான்னு நினைப்பாங்க. ருக்மிணி பிரத்யும்னனை பார்த்ததும் இவன் தன் மகனாகத்தான் இருக்க முடியும்னு அவனையும் அவன் மனைவி மாயாவதியையும் ஆற தழுவி வரவேற்றாள். இதுதான் கிருஷ்ணனின் மகன் பிரத்யும்னனோட கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.